வீட்டுல சும்மா இருக்கல டிஎன்பிசி மாதிரி சொன்னா இவ என்ன பார்த்து சொல்றா கரூர் பிரச்சாரத்துல நீங்களும் போய் இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றாடி இவ என்ன பார்த்து. நான் என்ன தப்பா சொன்னேன்? படிச்ச எதுல எங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குது? இந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் ஈஸியா கிடைக்குது. நாட்டுல யாருதான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க, எல்லாருமே எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு எல்லாருமே யாரையா சொல்ல முடியுமா? நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நாயே அல்காட்டியம் பண்ணாத, நாய் கடிச்சா 48 ஊசிதான், நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடு. உங்க கணவர் எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. இவனுக்கும் மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது பெருமையாக இருக்கா உங்களுக்கு? ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவரால முடியுதுன்றதுனால ரெண்டு வச்சுட்டு இருக்காரு. அவரால் முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சுன்னு சமாளிக்கிறாருல்ல. இவனை கொன்னிடலாமா? அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு இல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இது சும்மா உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. விஜய் பற்றி விமர்சனம் செய்ததற்காக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? டிவிக்கு மீம்ஸ் போட்டதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி பெண்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை உண்மையாவே ரொம்ப இழிவா பேசுறது யாரு, ரொம்ப மோசமா பேசுறது யாருன்னா உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான். முதுகுல ஒரு வண்டி யாருக்கு வச்சுது, அடுத்த முதுகு சேர்க்க வண்டியா? இந்த கமெண்ட்டை பாருங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜூன் ஜூலை 2 மாசமோ கர்நாடகா தண்ணி குடுக்கல அப்படின்னு பேசியிருந்தேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இல்ல இந்த கமெண்ட் போட்டவனுக்கு சொல்றேன், அதாவது ஜலஜலன்னு தண்ணி வருமா, சலசலன்னு தண்ணி வருமாங்கிறத உங்க வீட்டுல இருப்பாங்கல்ல, உங்க அம்மா அக்கா வைஃப், அவங்க கிட்ட போய் கேளுடா, அவங்க சொல்லுவாங்க எப்படி தண்ணி வரும்ட்டு. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். அதாவது டிவிக்கேங்கிறது ஒரு கட்சி, அவ்வளவுதான். அந்த கட்சியை யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். இந்தியாவில நிறைய கட்சி இருக்கு, யார் வேணா விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்றவங்களெல்லாம் வாயை அடைக்கணும்னே இந்த மாதிரி ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இவங்க மேல எல்லாம் உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியுமா? ஆக்ஷன் எடுப்பீங்களா நீங்க? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. எதுக்கே கத்துற? இது இரங்கல் கூட்டம் தானே, எதுக்கு விசில் அடிங்க? சுமையா இருக்க முடியுதா? நீங்க எல்லாம் இறங்கி போய் உட்கார்ந்து பிறகுதான் நிகழ்ச்சி தொடங்கும். என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படவே உருப்படாது. தயவு செய்து போய் எதிரில் உட்காருங்க. ஹலோ தம்பி, யாரு சொன்னா கேட்பீங்க? நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் களைப்பாகவும் இருக்கிறது. ஐயா, இந்த அங்கிள் அழுறாரு. தம்பி, யாரு சொன்னா கேப்பீங்க? நீங்க நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ. இங்க இவ்வளவு பேர் எதுக்கு தம்பி நிக்கிறீங்க? பின்னால இவ்வளவு பேர் எதுக்கு நிக்கிறீங்க? எனக்கு புரியல, எதுக்காக நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? விஜய்க்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால் அரசியல் தெரியாது. உனக்கு அரசியல் தெரியாது, உன் மனசாட்சிக்கு அது தெரியும். குரங்கு கையில பூமலை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சா, அவர் பிச்சின்னு கிடக்குறாரு. நான் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர். என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் கலை வளர்க்க பிறந்தவன். குரங்கு கையில இருந்து தப்பிச்சு இப்படி திரும்பி பார்க்கலாம்னா ஆதி அர்ஜுனாவும் புஷியானதும் முதல் வாய்க்குள்ள போன மாதிரி ஆயிப்போச்சு. நாங்கெல்லாம் சல்லி பையன் ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. முதல்ல வாய்க்கிட்டயும் குரங்கு கையில மாட்டிக்கிட்டு முழிச்சுன்னு கிடக்குறோம் நாங்க. முக்கியமா பொதுமக்களுக்கு இது ஒரு பாடம். நல்ல அறிவு இருக்கிறவங்க, மனசாட்சி இருக்கிறவங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவாங்க. கரெக்டா தேர்ந்தெடுத்து இதுக்கப்புறமாவது ஓட்டு போடணும். சம்பந்தி, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? அது சட்டசபையில உட்காந்து இப்படி பண்ணும்போது அவர் தெரிய வேண்டாம். சட்டசபையில எதுக்கே உட்காந்துருக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷன். மக்களுக்காக பேசுறதுக்கு தாயா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போற சொல்றதுக்கு தாயா. இந்த 2 மாசம் ஆட்சியில என்ன பண்ணின்னு இருக்கிற, பண்ண போற, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசுறதுதான் சட்டசபை.
இந்த நடிப்புக்கெல்லாம் கிடையாது. மோச படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு பொய்யா ஒருத்த கைக்கிட்டு கிடக்குறான் தேவையில்லாம. யாரு சொல்ல உலகத்துக்கு தெரியாத மனுஷனா ஆதவர்ஜுனத்தா பொய்யா எதுக்கேத்தாலும் பொய் சொல்லின்னு கிடக்குறான். எதுக்கேத்தா ஒரு மனசாட்சி வேணும். என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இது நான் கும்புற சாமி மேல சத்தியம். இவங்க எப்படி அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களோ, இப்ப இவங்க பண்ற தப்பு ரீல்ஸ் எடுத்து போட ஆள் இருக்கிறாங்கல்ல. நீங்க பண்ற தப்பு ரீல்ஸா ஓடி நிக்குது. ஒருத்தர் என்னடா செங்கோட்டையன் ஜாதி ஒழிகிறன்னு ஜாதிய பத்தி போட போற ஐடி கார்டுலன்றாப்புல. குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற, இது வேற. நாங்க ஓட்டு போட்டு விஜய் சாரை வர வச்சு இன்னைக்கு எதுவுமே கிடையாது, எந்த பிரோஜனமே கிடையாது சார். சாலையோர வியாபாரிகள் கடெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கடையெல்லாம் திடீர்னு ரைடு பண்ணி அள்ளின்னு போயிடுறாங்க. ஒரு ஆள் கூப்பிட்ட வரீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. டிஎம்கே ஆட்சியில ஐடன்ஸ் மூர்த்தி அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நாங்க வந்து போன் பண்ணீங்க மறியல்ல உட்காந்தோம்னா அவர் முன்னாடியே வந்துருவாரு எங்களுக்கு முன்னாடி. இப்போ தாவேகா எம்எல்ஏ விஜய் அண்ணா வந்து வரமாட்டேங்கிறாரு. இதுக்கு வந்து விஜய் தாமோ அண்ணா வந்து இதுக்கு நேரில் வந்து எங்களுக்கு என்னவோ அதை கொடுக்கணும். அவ்வளவுதான். ஐடன்ஸ் மூர்த்தி எப்படி வந்து இதை நடவடிக்கை எடுத்தாரோ அந்த மாதிரி விஜய் தாமோ அண்ணா வந்து நடவடிக்கை எடுக்கணும். கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இது 40 வருஷமா நான் இருந்துக்கோ இந்த மாதிரி யாருமே இங்க பண்ணவே இல்ல. சட்டை போட்டா நல்லவனா நீ? இந்த பார், கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். விஜய் சார உன்னை செருப்பால் அடித்தேன், காரி துப்பி பார்த்தேன், துடைத்தேன். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. ரொம்ப வாடுறானே. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. நக்கல்யா அவனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.